ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 சைஸ் பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி, பூண்டு, தென் ஒரு பெரிய பச்சை மிளகா. காய்கறி வந்து நான் உருளைக்கிழங்கு நல்லா சீவி வச்சுருக்கேன். அண்ட் தென் பீன்ஸ் எடுத்துருக்கேன். நமக்கு பட்டாணி என்ன காய்கறி இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம். அதோட பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே எடுத்துக்கணும். தென் குக்கரில் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பையும் போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வணங்கிக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வணங்கினாலே வந்து போதுமானது. அது வந்து வணங்கிட்டு இருக்கிறப்பே வந்து நம்ம வந்து பூண்டை வந்து நம்ம முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கனால நம்ம பூண்டை ஆட் பண்ணியிருக்கோம். தென் 2 தக்காளி, பச்சை மிளகா நம்ம இதையுமே வந்து இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம வணக்கிக்கணும். இதுலேயே வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் வந்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து வணங்கிடும். நெக்ஸ்ட் அதுக்கான மசாலா ரெடி பண்ணுறதை பார்ப்போம். அதுக்கு அரை முடி தேங்காவும் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே வந்து நல்லா வணங்கிருச்சு. நமக்கு வேணும்னா எக்ஸஸாக நம்ம வந்து இதில் கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கேர்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தென் லிட்டில் பிட் மஞ்சத்தூள். நான் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கறி குருமா மட்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எது காய், பட்டாணி, இனிப்பு பூசணிக்காய் இது மட்டும் எது இருந்தாலும் நம்ம குருமாவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தென் நம்ம அரைச்ச விழுதையுமே வந்து இதே குருமாலேயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம குருமா ரெடி. நம்ம வந்து ஒரு விசில் வந்து ஒரு 3 to 4 விசில் விட்டால் போதும். நம்மளோட குருமா வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசைலேருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.